காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி டி செல்வம் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவில் இணையப் போவதை உறுதி செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் செயலாளர் டி செல்வம் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவில் இணைவதை உறுதி செய்திருக்கிறார் டி செல்வம். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், டி செல்வம் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டி செல்வம் நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று தாவேகையில் விஜய் முன்னிலையில் தாவேகை இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்செயல் உறுதியா இருக்கிறது. அவங்க பிரத்யேகமாக சில தகவலை தொலைபேசி வாயிலாக கொடுத்திருக்கிறார். அவர் தெரிவிப்பது என்றால் தொடர்ந்து குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என திமுக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாகவே காங்கிரசுடைய 2ஆம் கட்ட தலைவர் அனைவருமே தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்ததாகவும் அதையே தலைமையும் குறிப்பாக தலைமையும் வற்புறுத்தியதாகவும் ஆனால் திடீரென எந்த சூழ்நிலை ஏற்பட்டது என தெரியவில்லை. ஆனால் திமுக கூட்டணி வைத்து விட்டார்கள். இது முழுக்க செல்வப்பந்தி அவர்தான் காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறார். இருந்த போதிலும் குறிப்பாக ஏன் உங்களை காங்கிரஸ் கட்சியில் நீக்கம் செய்ய காரணம் என ஒரு கேள்வி கேட்டபோது குறிப்பாக அனைவருமே தாவேக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டது உண்மைதான். இருந்தாலும் இதற்காக இந்த கட்சிகள் நீக்கம் செய்யலாமா என்ற கேள்வி கூட எழுப்பினார். குறிப்பாக மாநில தலைமை எடுக்கக்கூடிய முடிவு குறிப்பாக அகில இந்திய தலைமையும் அதை ஒற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா அகில இந்திய தலைமை தொடர்பாக கேள்வி எழுப்பவில்லை. அதன் விதத்தின் காரணமாகவே நான் தாவேக விஜய் முன்னணியில் தாவேக இணையப் போவதாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் தொடர்ந்து 2ஆம் கட்ட நிர்வாகி அனைவருமே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என தொடர்ந்து இப்போது வரையுமே அந்த அழுத்தத்தை கொடுத்து வருகிறோம். மேலும் என்னை பதவியிலிருந்து கட்சி நீக்கியவுடனேயே அனைத்து நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு பேசினார் எனவும் தொடர்ந்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தினோம் எனவும் ஆனால் இருந்தால் தலைமை இந்த முடிவு எடுத்தால் என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் கூட தன் கருத்தை பல நிர்வாகியை பகிர்ந்து கொண்டதாக கூட நாங்கள் பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இன்றைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு இன்று மதியம் 3 மணி அளவில் தாவேக விஜய் முன்னிலையில குறிப்பாக பணியமைக்கூடிய தாவேக தலைமை அலுவலகத்தில் விஜய் கட்சி குறிப்பாக தாவேக இணைய இருக்கிறார். அதிகாரப்பூர்வ தகவலாக நமக்கு பிரத்யேகமாக அந்த தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க தொடர்ந்து பல்வேறு காலங்களில் தாவேக குறிப்பாக காங்கிரஸில் பயணித்த நபராக மூத்த தலைவராக இருக்கிறார். ஆனா இது போன்ற நடவடிக்கை என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி என்பதில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இவர் தாவேக இணையம் பட்சத்தில் இவரை சார்ந்து குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் விரும்பிய சில நிர்வாகிகளையும் அழைத்து சென்று தாவேகாவை இணைய வைப்பாரா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்சமயம் 3 மணி அளவில் விஜய் முன்னிலையில் தாவேக இணைய இருக்கிறார். ராஜலட்சுமி, காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி டி செல்வம் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவில் இணையப் போவதை உறுதி செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் செயலாளர் டி செல்வம் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவில் இணைவதை உறுதி செய்திருக்கிறார் டி செல்வம். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், டி செல்வம் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டி செல்வம் நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று தாவேகையில் விஜய் முன்னிலையில் தாவேக இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்செயல் உறுதியா இருக்கிறது. அவங்க பிரத்யேகமாக சில தகவலை தொலைபேசி வாயிலாக கொடுத்திருக்கிறார். அவர் தெரிவிப்பது என்றால் தொடர்ந்து குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என
திமுக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாகவே காங்கிரசுடைய இரண்டாம் கட்ட தலைவர் அனைவருமே தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்ததாகவும் அதையே தலைமையும் குறிப்பாக தலைமையும் வற்புறுத்தியதாகவும் ஆனால் திடீரென எந்த சூழ்நிலை ஏற்பட்டது என தெரியவில்லை. ஆனால் திமுக கூட்டணி வைத்து விட்டார்கள். இது முழுக்க செல்வப்பந்தி அவர்தான் காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த போதிலும் குறிப்பாக ஏன் உங்களை காங்கிரஸ் கட்சியில் நீக்கம் செய்ய காரணம் என ஒரு கேள்வி கேட்டபோது குறிப்பாக அனைவருமே தாவேகாவுடன் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டது உண்மைதான். இருந்தாலும் இதற்காக இந்த கட்சியில் நீக்கம் செய்யலாமா என்ற கேள்வி கூட எழுப்பினார். குறிப்பாக மாநில தலைமை எடுக்கக்கூடிய முடிவு குறிப்பாக அகில இந்திய தலைமையும் அதை ஒற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா ஒரு அகில இந்திய தலைமை தொடர்பாக கேள்வி எழுப்பவில்லை. அதன் விதத்தின் காரணமாகவே நான் தற்சமயம் தாவேக விஜய் முன்னணியில் தாவேக இணைய போவதாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இது என்றால் தொடர்ந்து இரண்டாம் கட்ட நிர்வாகி அனைவருமே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என தொடர்ந்து இப்போது வரையுமே அந்த அழுத்தத்தை கொடுத்து வருகிறோம். மேலும் என்னை பதவியிலிருந்து கட்சி நீக்கியவுடனேயே அனைத்து நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு பேசினார் எனவும் தொடர்ந்து தாவேகாவோட கூட்டணி வைக்க வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தினோம் எனவும் ஆனால் இருந்தால் தலைமை இந்த முடிவு எடுத்தால் என்ன குழப்பத்தில் இருப்பதாகவும் கூட தன் கருத்தை பல நிர்வாகியை பகிர்ந்து கொண்டதாக கூட நாம் பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இன்றையதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு இன்று மதியம் 3 மணி அளவில் தாவேக விஜய் முன்னிலையில குறிப்பாக பணியமைக்கூடிய தாவேக தலைமை அலுவலகத்தில் விஜய் கட்சி குறிப்பாக தாவேக இணைய இருக்கிறார். அதிகாரப்பூர்வ தகவலாக நமக்கு பிரத்யேகமாக அந்த தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். தொடர்ந்து பல்வேறு காலங்களில் தாவேக குறிப்பாக காங்கிரஸில் பயணித்த நபராக மூத்த தலைவராக இருக்கிறார். ஆனா இது போன்ற நடவடிக்கை என்பது காங்கிரஸ் கட்சியில் கூடிய மூத்த நிர்வாகி என்பதில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது. இவர் தாவேக இணையம் பட்சத்தில் இவரை சார்ந்து குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் விரும்பிய சில நிர்வாகிகளும் அழைத்து சென்று தாவேகாவை இணைய வைப்பாரா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்சமயம் 3 மணி அளவில் விஜய் முன்னிலையில் தாவேக இணைய இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குற்றப்பிரிவு தொகுப்பினை காணலாம்.